நம்ம பார்க்க போற ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் வந்து ஆனடைட். இந்த ஏலியனோட டிஎன்ஏ வந்து ஆம்னிடெக்ஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா இந்த ஏலியன் ஸ்பீசிஸ்க்கு வந்து டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க எனர்ஜியால உருவாக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத வந்து கிரியேட்டர்ஸ் அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாருமே தெரியும் எனர்ஜிக்கு வந்து டிஎன்ஏ கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஏலியன் ஸ்பீசிஸ்க்கு டிஎன்ஏ இல்லை. அதனால ஆம்னிடெக்ஸால இவங்களை ஸ்கேன் பண்ண முடியாது. அப்புறம் எப்படிப்பா பென் இந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? கவலையே படாதீங்க. பென் டெனிசனும் ஒரு ஆனடைட் தான். அதாவது பென் டெனிசன் பாதி ஹியூமன் பாதி ஆனடைட். நம்ம குவென் மாதிரி குவென் எப்படி பாதி ஹியூமனாகவும் பாதி ஆனடைட்டாகவும் இருக்காங்களோ அதே மாதிரி பென் டெனிசனும் ஒரு ஆனடைட்டா தான் இருக்காரு அப்படிங்கிறத தெளிவாகவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வெர்டோனாவோட பேர பசங்க தான் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வெர்டோனா வந்து ஒரு பியூர் ஆனடைட். அவங்களோட பேர பசங்களா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளேயும் ஆனடைட்டோட பவர் வந்து ஒளிஞ்சிருக்கு. நமக்கு வேணும் என்ன செஞ்சிருப்பாங்க